தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே வடிகால் வாய்க்கால் உடைந்து விளை நிலங்களுக்குள் வெள்ளம் புகுந்தது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகரன். விவரங்கள். அதாவது தஞ்சை மாவட்டத்தில் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் 2.5 லட்சம் ஏக்கர் பரப்பில் நடவு செய்யப்பட்டது. அதில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையில் அந்த ஒரத்தநாடை அடுத்துள்ள திருநள்ளூர் கிராமத்தில் செல்லக்கூடிய அந்த வேதபுரி அந்த வடிகால் வாய்க்கால் கொஞ்சம் உடைப்படுத்திருச்சு. இப்போ அந்த உடைப்பை இன்னைக்கு அதிகாரிகள் சீரமைச்சிட்டாங்க. இருந்தாலும் அந்த மழைநீர் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பிலான சம்பா இளம் பயிர்கள் அந்த நீர் மூழ்கிடுச்சு. நீர் மூழ்கி அந்த பயிர்கள்லாம் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு. தண்ணி வடிய வழி இல்லை. அந்த பகுதி விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு விவசாயம் பண்றோம், தண்ணி வடிகிறதுக்கு வழி இல்லை. அந்த வடிகால் வாய்க்கால் அதாவது பாசன ஆறுகளை அரசு துருவாடுறாங்க. பல கோடி ரூபாய் செலவுல பாசன ஆறுகளை துருவாரும் நிலையில் மழை நீர் வடிகால் வாய்க்கால்களையும் துருவார வேண்டும் அப்படின்றாங்க. அந்த திருநெல்வேலி கிராமத்துக்கு செல்லக்கூடிய அந்த வேதபுரி வடிகால் வாய்க்கால் உடைப்படுத்தி அந்த தண்ணீர் அந்த மழை நீர் போய் ஒரு 100க்கும் மேற்பட்ட இந்த ஏக்கர் பரப்புல அந்த மழை நீர் இப்ப சூழ்ந்துள்ளது. தண்ணீர் வடிய வழி இல்லை. ஆனால் மேலும் இப்போ இப்போ இன்னைக்கு மழை இல்லை. இந்த மழை மேலும் நீடித்தால் அந்த பயிர்கள் அனைத்தும் அழுகிவிடும் அப்படின்றாங்க விவசாயிகள். அதாவது அதுக்கு உரிய இந்த நிவாரணம் வழங்க வேண்டும். இந்த வேளாண் துறையில் நம்முடைய கணக்கெடுப்பு நடத்தி உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்துகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ராஜசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.